இப்போது தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு, மகிழ்ச்சி ஞாயிறு, புதன்கிழமை. இன்றைய வாசகத்திலே, குறிப்பாக தொடக்க நூல் புத்தகத்திலே வரக்கூடிய நிகழ்வினை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த மகிழ்ச்சி என்று பார்த்தோம் என்றால், இன்றைய காலகட்டத்திலே நினைத்த உடனேயே கிடைத்துவிட்டால் ஒரு மகிழ்ச்சி, நினைத்த உடனேயே கிடைத்தால் உடனடியாக நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் இப்போதான் நினச்சேன், உடனே நடந்துச்சு. நேற்று தான் கோயிலுக்கு போய் சொல்லிட்டு வந்த கடவுள்கிட்ட, உடனே நடந்துச்சு. இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற போது உடனடி நிவாரணி என்பது போல இந்த மகிழ்ச்சி என்பது உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதோடு நின்றுவிடக்கூடிய ஒன்று கிடையாது. மாறாக இது மிக மிக நீண்ட நெடிய காலம் கொண்ட, காலம் கடந்த பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்பதைத்தான் இன்றைய இந்த வாசகத்திலே நாம் காண முடிகிறது. இஸ்ராயேல் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், யூதாவை முன்னிலைப்படுத்துகின்றார். இந்த யூதா ஒரு கோத்திரமாக அல்லது ஒரு நாடாகவே அவர் தன்னை பிரித்து கொள்வதை பார்க்கின்றோம். யாரோடு இணைந்து என்றால் பெஞ்சமின், இவரோடு இணைந்து ஒரு நாடாகவே தனியாக பிரிந்து அவர் இருக்கின்றார். இந்த கோத்திரத்தில்தான் ஆண்டவரது இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பு என்பது முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஆக இந்த கோத்திரத்திலே பார்க்கின்ற போது 14 தலைமுறையினர் என்று நெடுங்காலமான ஒரு பட்டியல் போடப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த பட்டியலிலே நாம் இதிலே கருத்தாங்கி நிற்கக்கூடிய ஒரு செயல் எதுவாக இருக்கிறது என்றால், இந்த நீண்ட நெடிய பட்டியலிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதனால் உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி அதிலே காலங்காலமாக கடந்து வருவதை நாம் காண முடிகிறது. ஆகவே நாம் பல நேரங்களிலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியை உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை கொண்டிருந்தோம் என்றால் அதிலிருந்து நாம் இந்த நாளிலே விடுபட அழைக்கப்படுகின்றோம். நாம் நினைத்த காரியம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடைபெறலாம். அதற்கு ஒரு வாரமாகலாம், ஒரு மாதமாகலாம், ஏன் நமது வாழ்நாளை கூட ஒரு சில நேரங்களிலே அது நீடிக்கலாம். அத்தகைய ஒரு நீண்ட நெடிய ஒரு மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய, உடனடியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பதிலிருந்து நாம் மாறுபட்டு எந்த விதமான மனநிலையை நாம் பெற்றிருக்க வேண்டுமென்றால், நீண்ட நெடிய காலம் நாம் காத்திருந்தாலும் கூட அந்த காத்திருத்தல் வீண் போகாது. கண்டிப்பாக நாம் அந்த மகிழ்ச்சியை, ஆண்டவர் அளிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம் என்ற மன உறுதி நம்மிலே இந்த நாளிலே ஏற்பட வேண்டி ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைப்போம்.